நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 9. ஸோ யூனிட் 9 அப்படிங்கிறதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா செமிகண்டக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐசிஸு, அதுக்கப்புறம் ஆம்ப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் சிக்னல். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்குலேட்டர். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகி வரது தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செமிகண்டக்டர். ஓகேவா? ஸோ செமிகண்டக்டர் அப்படிங்கிறப்போ பேஸ்டு ஆன் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு மெட்டீரியலை வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறத இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படி இல்லைன்னா கண்டக்டிவிட்டியை வச்சு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலேட்டர். ஸோ இன்சுலேட்டர் அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட கண்டக்டிவிட்டி எனக்கு எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செமிகண்டக்டர். தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது கண்டக்டர். ஓகேவா? ஸோ இன்சுலேட்டர் அப்படிங்கிறப்போ எனர்ஜி கேப் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் இந்த வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் அப்படிங்கிறது இன்சுலேட்டருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எனர்ஜி கேப் இதோட டயக்ராம் வந்து பிட்வீன் 2 பேண்டுக்கு இடையில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடையில எனர்ஜி கேப் அப்படிங்கிறது 10 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து இன்சுலேட்டர். ஓகேவா? அதுவே கண்டக்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டும் எப்படி இருக்குன்னா ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓகேவா? இதுவே செமிகண்டக்டர் அப்படிங்கிறப்போ கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் பிட்வீன் எனர்ஜி கேப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த பேண்ட் கேப் ரேஞ்ச் வந்து எனக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இன்சுலேட்டர் அப்படிங்கிறப்போ அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ், எபோனைட், பேப்பர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலேட்டருக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டர் அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி இன்சுலேட்டராகவும் பாதி கண்டக்டராகவும் ஆட் பண்ணும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ அந்த செமிகண்டக்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மானியம், சிலிக்கான். ஸோ இது எல்லாமே இன்சுலேட்டருக்கான இந்த செமிகண்டக்டருக்கான எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டக்டர் அப்படிங்கிறப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத வந்து எனக்கு ஹையாக கண்டக்ட் பண்ணும். ஸோ இப்போ கண்டக்டருக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம். ஸோ இது எல்லாமே வந்து கண்டக்டருக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிளாஸ். இதோட ரெசிஸ்டிவிட்டி எனக்கு எந்த ஆர்டரில் இருக்குன்னா 10⁻10 ஓம் மீட்டர். இந்த ஆர்டரில் எனக்கு இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா அதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர் அப்படிங்கிறது. கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறப்போ இதோட இன்வர்ஸ், ரெசிஸ்டிவிட்டியோட இன்வர்ஸ். அப்போ ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு வரும் கண்டக்டிவிட்டி. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஜெர்மானியம். ஓகேவா? ஸோ இதோட ரெசிஸ்டிவிட்டி எனக்கு என்ன இருக்குன்னா 0.46 ஓம் மீட்டராக இருக்கும். ஒரு சில புக்கில் 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து ஈக்குவேட் பண்ணி 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் குட் கண்டக்டர். ஓகேவா? அப்படி இருக்கணும்னா
எனக்கு வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் எப்படி இருக்குன்னா ஓவர்லேப் ஆகிருக்கணும். ஸோ அப்போ இந்த டேர்மோட ரெசிஸ்டிவிட்டி மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது காப்பர். ஸோ காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.7 × 10⁻⁻8 ஓம் இந்த ஆர்டரில் ஓம் மீட்டர் இந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நான் பார்க்கக்கூடிய இன்சுலேட்டர். ஸோ இதோட ரெசிஸ்டிவிட்டி எனக்கு 10⁸ 10⁻14 ஓம் மீட்டர் அளவுக்கு இருக்கும். இதுவே செமிகண்டக்டர் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரெசிஸ்டிவிட்டியோட ரேஞ்சு 10⁻−2 10⁻4 ஓம் மீட்டர் அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டக்டர் இதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10⁻−6 10⁻−8. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து கண்டக்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நாம் பார்க்கக்கூடியதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனர்ஜி கேப் எதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது செமிகண்டக்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷனில் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதில் எனர்ஜி கேப் பிட்வீன் த கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் வேலன்ஸ் பேண்ட். அப்போ செமிகண்டக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் வோல்ட் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? இப்போ செமிகண்டக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அட் 0 கெல்வின் வெரி லோ டெம்பரேச்சரில் செமிகண்டக்டர் பிஹேவ்ஸ் லைக் எனக்கு எது மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஏன் இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர் இஸ் நோ தெர்மல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில எனக்கு எந்த ஒரு தெர்மல் எனர்ஜி இருக்காது. ஸோ அதனால் 0 கெல்வின் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் செமிகண்டக்டர் பிஹேவ்ஸ் லைக் எ இன்சுலேட்டர். ஓகேவா? ஸோ இதுவே டெம்பரேச்சரை அதிகம் பண்ணுறப்போ ஸோ இந்த இன்டென்சிட்டிக் செமிகண்டக்டர். ஓகேவா? ஸோ இந்த செமிகண்டக்டருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சரை வந்து அதிகம் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஸோ இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா கண்டக்டிவிட்டி டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்துகிறப்போ கண்டக்டிவிட்டி டேர்ம் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி டேர்ம் எனக்கு என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. எது மாதிரினா லைக் இன்சுலேட்டர் மாதிரி. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது செமிகண்டக்டரோட டைப்ஸ். செமிகண்டக்டரை வந்து பார்த்துக்கிட்டா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ பேஸ்டு அந்த நான் ஆட் பண்ணக்கூடிய இம்ப்யூரிட்டிஸை பொறுத்து. ஓகேவா? ஸோ இந்த 2 டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டென்சிக் செமிகண்டக்டர். அடுத்தது ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பியூர் அப்படிங்கிறப்போ ஸோ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எப்படி இருக்குன்னா பியூராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வெளியிருந்து நம்ம எந்த ஒரு எலமெண்ட்டையும் அதாவது எந்த ஒரு டோப் பண்ணக்கூடிய எலமெண்ட்டையும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் செமிகண்டக்டர் அப்படி இல்லைன்னா இன்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூர் சிலிக்கான், பியூர் ஜெர்மானியம் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டென்சிக் செமிகண்டக்டருக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படி இல்லைன்னா இம்பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எலமெண்ட்டோட சம் டோப்பண்ட் எலமெண்ட் வந்து என்ன ஆகிருக்கும் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டோப் பண்ணுறதை வச்சு நாம் இதை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம் இந்த எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறத. ஸோ ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி டைப், அனதர் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா என் டைப். ஓகேவா? ஸோ இந்த இன்டென்சிக் செமிகண்டக்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக இருக்கிறப்போ அதாவது இன்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஒரு பியூர் ஃபார்மு. அப்போ எனக்கு எவ்வளோ ஹோல் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இந்த இன்டென்சிக் கெரியர் கான்சன்ட்ரேஷனோட ஃபார்முலா NI அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்சிக் கெரியர்
கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா NI எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா A டெம்பரேச்சர் த பவர் ஆஃப் 3 டிவைடட் பை 2 e பவர் மைனஸ் EG டிவைடட் பை 2 KT. ஓகேவா? ஸோ அப்போ இதில் NI அதாவது இன்டென்சிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கு டெம்பரேச்சருக்கு வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுறப்போ எனக்கு கண்டக்டிவிட்டி டேர்ம் என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டா ஆஸ் யூஷுவல் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா P டைப், அனதர் ஒன் N டைப். நம்ம ஆட் பண்ணக்கூடிய டோப் எலமெண்ட்டை பொறுத்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து P டைப். P டைப் அப்படிங்கிறப்போ வந்து ஜெர்மானியம். ஓகேவா? ஸோ இந்த ஜெர்மானியம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேலண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போரான் அப்படிங்கிற ஒரு ட்ரைவேலண்ட் அப்படிங்கிறப்போ 3 வேலண்ட் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து கேப்பாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஜெர்மானியம் அப்படிங்கிறப்போ 4 வேலண்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 வேலண்ட் எலக்ட்ரான் இருக்கும். இந்த இடத்துலையும் 4 வேலண்ட் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டும் ஜாயின் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவலன்ட் பாண்டை மேக் பண்ணிடும். இந்த ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு கோவலன்ட் பாண்ட் மேக் பண்ணிடும். ஸோ அப்போ இதில் இந்த ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு கோவலன்ட் பாண்ட் மேக் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஹோல், அதாவது P டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுறேன். அப்போ ஒரு ஹோல் எனக்கு எப்படி இருக்குது? ஃபில் ஆகாமல் இருக்குது. எனக்கு இங்கே எலக்ட்ரான் வேணும், ஆனால் எலக்ட்ரான் இல்லை. அப்போ என்ன அதிகமாக இருக்குது? ஹோல். அப்போ மெஜாரிட்டி யார் இருக்காங்க? ஹோல் தான் எனக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு ட்ரைவேலண்ட்லேயும் எனக்கு ஒவ்வொரு ஹோல் வர்றப்போ எனக்கு மெஜாரிட்டி யார் இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோல் தான் மெஜாரிட்டி கேரியராக இருப்பாங்க. அப்போ மைனாரிட்டி யார்? இப்போ அதிகமானது ஹோல் இருக்கும். அப்போ கம்மியானது யார் இருப்பாங்க? எலக்ட்ரான்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் P டைப். அப்போ ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கங்காட்டிக்கு இந்த மெட்டீரியலை நாம் என்ன சொல்கிறோன்னா P டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது N டைப். N டைப் அப்படிங்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜெர்மானியத்தோட நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுறேன். பென்டாவேலண்ட் அப்படிங்கிறப்போ 5 வேலண்ட் எலக்ட்ரான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து பென்டாவேலண்ட் இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுறப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு கோவலன்ட் பாண்ட் மேக் பண்ணிடும். இந்த ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு கோவலன்ட் பாண்ட் மேக் பண்ணிடும். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஜெர்மானியம் இதில் 2 ஜாயின் ஆகி கோவலன்ட் பாண்ட் மேக் ஆயிரும். இது 2 ஜாயின் ஆகி ஒரு கோவலன்ட் பாண்ட் மேக் ஆயிரும். அப்போ ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு இந்த பாஸ்பரஸ். ஓகேவா? ஸோ பாஸ்பரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பென்டாவேலட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸை வந்து அதிகமாக எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இதில் மெஜாரிட்டி யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். ஸோ அப்போ இந்த டேர்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானை வந்து இந்த டேர்ம், அதாவது எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா N டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க இவங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோனார் இம்ப்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதங்காட்டிக்கு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோனார் இம்ப்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோனார் இம்ப்யூரிட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸஸாக ஒரு எலக்ட்ரானை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே P டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அக்செப்டர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அக்செப்டர் ஆட்டம் அப்படிங்கிறப்போ ஸோ இது வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்செப்டர் ஆட்டம் கிரியேட்டடு ஒன் ஹோல். ஓகேவா? ஸோ அப்போது
அக்செப்டர் லெவலுக்கு நான் கிராஃப் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலன்ஸ் பேண்டு எனக்கு ஃபெர்மி லெவல் எங்கே இருக்கும் அப்படின்னா மிடில் இருக்கும். ஓகேவா? அதாவது இன்டென்சிட்டிக் செமிகண்டக்டரில் ஃபெர்மி எனர்ஜி லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஆஃப் த எதுக்கும் இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் மிடில் இருக்கும். ஸோ இதில் அக்செப்டர் லெவல் அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் ஷிஃப்ட் டு த வேலன்ஸ் பேண்ட். வேலன்ஸ் பேண்டுக்கு பக்கத்தில் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுவே என் டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து எலக்ட்ரானை கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போ இன்பிட்வீனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபெர்மி லெவல் இருக்கும், ஃபெர்மி எனர்ஜி லெவல். ஸோ இதில் என் டைப் அப்படிங்கிறப்போ ஸோ எக்ஸஸாக ஒரு எலக்ட்ரான் வந்து இருப்பாங்க. மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறவங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் இஸ் ஷிஃப்டட் டு த கண்டக்ஷன் பேண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரான் ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது தான் எனக்கு வேலன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ என் டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோனார் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு ஒரு டேர்ம் வரும். டோனார் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறப்போ த எனர்ஜி நீடட் டு ரிலீஸ், நான் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா கூட ஸோ அந்த ஆட்டம் என்ன ஆயிரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த டேர்ம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோனார் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஜெர்மேனியத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.01 எலக்ட்ரான் வோல்ட் அளவு கொடுத்தா போதும். சிலிக்கானுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.05 எலக்ட்ரான் வோல்ட் அளவு கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறப்போ 0 கெல்வின் அப்படிங்கிறப்போ இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எனக்கு எது மாதிரி பிஹேவ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டென்சிட்டிக் செமிகண்டக்டர் 0 கெல்வின் அப்படிங்கிறப்போ எனக்கு இட்டு பிஹேவ்ஸ் லைக் இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அதுவே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு கெரியர் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறப்போ அட் லோ டெம்பரேச்சரில் எனக்கு கண்டக்டிவிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு. ஸோ அப்போ அட் வெரி லோ டெம்பரேச்சர், ஸோ இந்த டேர்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கம்மியான டெம்பரேச்சரில் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா வெரி ஸ்மால் இந்த ரேஞ்சில் இருக்கும். இதுவே மாடரேட் டெம்பரேச்சரில் ஸோ ஒரு மினிமமான ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறேன், லோவும் இல்லை ஒரு மாடரேட்டான ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து கெரியர் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கண்டக்டிவிட்டி அந்த டேர்மும் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவே வெரி ஹை டெம்பரேச்சரில் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எது மாதிரி பிஹேவ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஹேவ்ஸ் லைக் எ இன்டென்சிக் செமிகண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது ஃபெர்மி லெவல் பேஸ் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இம்ப்யூரிட்டிஸை வந்து அதிகப்படுத்துகிறேன். ஸோ அப்போ எனக்கு என் டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்ன நடக்கும்னா ஃபெர்மி எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே பி டைப்பில் எனக்கு இம்ப்யூரிட்டிஸ் அதிகப்படுத்தினேன் அப்படின்னா பி டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ஃபெர்மி எனர்ஜி லெவல் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ கண்டக்டிவிட்டி எனக்கு என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டோப்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் கிடைக்கும். இதுவே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஃபெர்மி எனர்ஜி என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என் டைப்பில் டிக்ரீஸ் ஆகும். இதுவே பி டைப்பில் ஃபெர்மி எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதோட கண்டக்டிவிட்டி எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுற ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் போச்சு அப்படின்னா எனக்கு எது மாதிரி பிஹேவ் பண்ணும், இன்டென்சிக் செமிகண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணும்.
ஓகேவா? ஸோ இதை தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெர்மி லெவலுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.